என்ன மக்களே, சாண்ட்ரா பொறுத்தவரை ஒத்த ஆளா இருந்துகிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த ஆளையும் கதற விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பாரு இவ்வளவு நாள் பிக் பாஸ் போட்டியாளர்களை எப்படி கதற விட்டாங்களோ அதுக்கு 100 மடங்கு மேல சாண்ட்ராவை பொறுத்தவரை ஒண்ணுமே பண்ணாம அமைதியா உட்கார்ந்து அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணியே எல்லாரையும் கதற விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நேத்து ராத்திரில இருந்து சாண்ட்ராவோட ஆட்டம் வெறித்தனமா இருக்குது. அப்படி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாருங்க சொன்னது சாண்ட்ராவுக்கு விளையாட தெரியல, சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரு சொன்னது? அவங்கள பொறுத்தவரை செமையா கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கருத்து. ஆமாங்க, பாருகிட்ட சாண்ட்ரா பேசினதை வச்சு சாண்ட்ரா பொறுத்தவரை ரொம்பவே தெளிவா கேம் அப்சர்வ் பண்ணி தான் விளையாடுறாங்க அப்படிங்கறத நான் முதல்ல பதிவு பண்ணியிருந்தேன். எதுக்காகனா இந்த சீசனை பொறுத்தவரை அவ்வளவு சூப்பரா விளையாண்ட பாருவே இப்போ கேமை தொலைச்சிட்டு கமருதீன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. பாரு ஒன்ன வச்சுதான் கமருதீனும் அரோராவும் கேம் ஆடிட்டு இருக்காங்க. நீ இல்லனா அந்த ரெண்டு பேருக்கும் கண்டென்ட்டே கிடையாது, நீ தான் பலியாடாகிட்டு இருக்க அப்படிங்கிற அளவுக்கு கேமை தெல்ல தெளிவா பாருவுக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா அந்த முட்டா பீஸ் பார்வை பரவல எனக்கு காமு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காமு பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னதான் திவ்யாவோட பிஆர் கும்பல போறதுல திவ்யா மாசு திவ்யா கெத்து அப்படிங்கிற மாதிரி கதர்னாலுமே திவ்யாவால சாண்ட்ரா கிட்ட நேருக்கு நேரா நின்னு பேசவே முடியல. இதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சாண்ட்ராவுக்கு பயம், அதனாலதான் திவ்யாவுக்கு நேருக்கு நேரா நின்னு பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல திவ்யா போறதுல வந்த நாள்ல இருந்து சாண்ட்ரா பிரஜின் இந்த ரெண்டு பேர் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தா. திவ்யா யார பத்தி எல்லாம் என்னெல்லாம் சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சாண்ட்ராவுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல திவ்யா ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க அப்படின்னா சாண்ட்ரா பரவல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு பயந்தே திவ்யா பரவல கொஞ்சம் ஒதுங்கி போறாங்க. அதே நேரத்துல டாஸ்க் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது திவ்யாவுக்கு சாண்ட்ரா எவ்வளவு பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த கடிகாரம் டாஸ்க்ல கூட என்னால செகண்டையோ மினிட்ஸையோ இல்லனா ஹவர்ஸையோ நினைவு வச்சிருக்க முடியாது, அதனால நான் இந்த டாஸ்க்ல விளையாடல, மீதி இருக்கிற 3 பேருமே விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் விளையாட சொல்லிட்டு திவ்யா ஓரமா உட்காரதான்றா செஞ்சிருக்காங்க. அவங்க கேமே ஆடலையே. நேத்து எதிரணியில இருக்கிற அரோராவா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் பல தெல்லாலங்கடி வேலையில பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற வினோத் வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஹவர்ஸ் எல்லாம் எழுதி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, சண்டையும் போடுறாரு. அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க, அப்பெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, எதிரணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அம்மாவை பொறுத்தவரை இந்த அம்மா கேமும் ஆட மாட்டாங்க, அதே நேரத்தில் வேற யாராவது கேம் ஆடி இருக்கும்போது அதுக்கடையில ஒரு கவுண்டரை போட்டு அவங்களோட வாயை புடுங்கி அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறது மட்டும்தான் திவ்யாவோட கேம் பிளே. என்னதான் இருந்தாலும் நேற்று வினோத்தை பொறுத்தவரை திவ்யா பேசினது எதையுமே கேட்கல, அவரோட கேமை சிறப்பா விளையாண்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மாவை பொறுத்தவரை உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த டான்ஸ் மாரத்தான்ல சாண்ட்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உடனே வந்துருவாங்க சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்குறியாடா அப்படிங்கிற மாதிரி. என்ன பொறுத்தவரை இந்த சீசன்ல யாரையுமே எனக்கு பிடிக்காதா, நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, இவங்க இப்படி சொன்னாங்க இவங்கள பத்தி பேசுங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்கள பத்தி பேசுறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சீசனை பொறுத்தவரை ஒருத்தான போட்டியாக அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாள் யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள பத்தி தான் பேச முடியும். என்னதான் இருந்தாலும் நேற்று ராத்திரி சாண்ட்ராவை பொறுத்தவரை ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடியோயும் கதற விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அரோராவை பொறுத்தவரை காதல் கண்டென்ட், அதாவது ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கண்டென்ட் தான் இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நானும் சிறந்த போட்டியாளர் அப்படிங்கிற விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபரிநாதன் தான். ரெண்டு பேரும் பெட்ல ஒண்ணா உட்கார்ந்துகிட்டு வியானாவை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காமெடி அப்படிங்கிற பேர்ல சபரி வந்து கன்றாவிய பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, அவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் கக்கா ஆயி சுச்சு இந்த வார்த்தைகள் தான் வருது. இதெல்லாம் காமெடி அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணி அவனே சிரிச்சுக்கிறான். பக்கத்துல இருக்கிற அரோராவுமே ஆமாடா நீ சூப்பரா காமெடி பண்றா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரோராவை பொறுத்தவரை கிழட்டு கனி அப்படிங்கிற மாதிரி கனியை கிண்டல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல கனி வந்து கிழட்டி கனின்னு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அரோரா வந்து சரி நான் அப்படி கூப்பிடல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வினோத்தை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சபரி வந்து காமெடி அப்படின்னு பண்ண வேலைகள்லாம் பாக்குறதுக்கு கன்றாவியா தான் இருந்துச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வினோத் வந்து முடியாம படுத்திருக்கான், நான் ஆய பிடிக்க போறேன் அப்படிங்கிற அளவுலாம் ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் காட்டியிருந்தான். இதெல்லாம் பார்த்து அரோரா வந்து செம காமெடி அப்படிமே சிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கனியுமே இதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இந்த 4 பேருமே, அதாவது வினோத் சபரி அரோரா கனி, இவங்க 4 பேருமே உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே சத்தமா தான் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே கத்திட்டு இருக்கும்போது சாண்ட்ராவை பொறுத்தவரை தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்து கார்டன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து அரோராவா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் ஐயோ நம்ம சிக்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி பதறினதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமாங்க, இவங்க 2 பேருமே அப்படிலாம் பயந்து பார்த்ததே கிடையாது. சாண்ட்ரா இந்த இடத்துல தப்பே பண்ணிருந்தாலும் பரவாயில்லப்பா, அன்பு கேங்கையே கதற விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா வந்து கார்டன் ஏரியால இருக்கிற சோஃபால போய் படுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சபரி வினோத் அரோரா இந்த 3 பேருமே போறாங்க. சபரி
சபரியை பொறுத்தவரை சாரி சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் சாண்ட்ரா வந்து போத்துன பெட்ஷீட்டை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அரோராவுமே நாங்க தெரிஞ்சு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தலையா இருக்கிற வினோத்துமே தெரிஞ்ச அவங்க எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஆமாப்பா தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாமலாம் யாருமே இந்த தப்பெல்லாம் பண்றது இல்ல. இந்த பிக் பாஸ் வீட்ல என்ன இடமா இல்ல, எல்லாரும் தூங்குறாங்கன்னு தெரியுது இல்ல, இவங்களுக்கு தூக்கம் வரலாம் அப்படின்னா கார்டன் ஏரியால எவ்வளவு இடம் நடக்குது, எத்தனை சோபா போட்டு வச்சிருக்காங்க, வெளியே வந்து உட்கார்ந்து காமெடி பண்ணுவாங்களோ கத்துவாங்களோ கன்றாவியான என்ன வேலை பண்ணுவாங்களோ பண்ணிட்டு போக வேண்டியதானே, எங்க தூக்கத்தை எதுக்காக கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல சபரி வந்து விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்ற, நாங்க தெரிஞ்சா பண்ண போறோம், தெரியாம நடந்துச்சு, காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், உங்களுக்கு கேட்காது அப்படின்னு நினைச்சுதான் அதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றாங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்ணீங்க அப்படிங்கறத டைரக்டாவே சாண்ட்ரா மூஞ்ச பார்த்து சொல்றாங்க. உடனே சபரிக்கு கோவம் வந்துருது. நாங்க தெரிஞ்செல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவரும் ஆர்குமெண்ட் பண்றாரு. ஒரு கட்டத்துல சபரி, அரோரா, வினோத் இவங்க 3 பேருமே சாண்ட்ரா கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல, அவங்க சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவங்க 3 பேருமே பெட்ரூம் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. சரிப்பா, இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அவங்க ஜாலியா ஃபன் பண்ணாங்க, சாண்ட்ரா வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. நீங்களே தூங்கிட்டு இருக்கீங்கப்பா, நடு ராத்திரி 2 மணிக்கு உங்க காதுல வந்து ஊனி அவனாவது கத்துனா செவுல சேர்த்து ஒண்ணு கொடுப்பீங்களா இல்லையா? இதே சாண்ட்ரா வந்து இது பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறத பதிவு பண்ண இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் சரி. அமித் கேப்டனா இருக்கும் போதே லைட் ஆஃப் பண்றதே தூங்குறதுக்கு தான். தூக்கம் வராதவங்க வெளியே போய் என்ன வேணாலும் ஃபன் பண்ணட்டும், தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே சாண்ட்ரா வந்து தலையா இருந்த அமித் கிட்ட சொல்லி, அமித் வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சபரி, அரோரா தெரியாம பண்ணிட்டாங்க, ஃபன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதே மாதிரியே கேப்டனா இருக்கிற வினோத் திரும்ப வந்து சொல்றாரு அவங்க வேணும் எல்லாம் பண்ணல, வேணும்னு யாராவது யாரோட தூக்கத்தையாவது கெடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா ஒண்ணுதான் சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ட்டையும் இதே கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம போன வாரம் வீக்கெண்ட்ல கூட உங்க முன்னாடி தான் ஆதிரை கிட்ட பேசினேன். அப்போ ஆதிரை என்ன சொன்னாங்க, இது என்ன ஸ்கூலா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது, நாங்க அப்படிதான் கத்துவோம் அப்படிங்கறத உங்க முன்னாடி தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வேணும் தான் பண்ணாங்கன்னு தான் நான் நினைக்க முடியும். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் கத்தட்டும், நான் வெளியே படுத்து தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே படுத்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸோட பெட்ரூம் காட்டுறாங்க. அந்த இடத்துல திவ்யா கிட்ட ஆதிரை, அரோரா இந்த 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அரோராவை பொறுத்தவரை நாங்க வேணும்னே பண்ணல, சாண்ட்ரா வந்து வேணும்னே அதை பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை ஆமா நீங்க கத்துனதெல்லாம் இங்க கேட்க தான் செஞ்சு, இருந்தாலும் சாண்ட்ரா எதுக்காக இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க அப்படிங்கறத எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ரா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திவ்யாவை பொறுத்தவரை தூங்க படுத்தாலும் அவங்களால தூங்க முடியல, முழிச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்து இருந்தாங்க. எதுக்காகனா அரோராவா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் அந்த அளவு கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு ஆதரவா தான் பேசணும், சாண்ட்ராவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை பொறுத்தவரை அவ்வளவுலாம் சவுண்ட் வரல. சவுண்ட் கேட்டுச்சு உண்மைதான், நீங்க கத்துனது எல்லாமே கேட்டுச்சு, இருந்தாலும் சாண்ட்ரா எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை பொறுத்தவரை அன்பு கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே சொம்பு தூக்குறாங்க. ஒரு கட்டத்துல சபரி, ஆதிரை இந்த 2 பேருமே சேர்ந்து கமருதீன், பாரு இந்த 2 பேர்கிட்டையும் தூது அனுப்புறாங்க. எப்பா நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க, நீங்களாவது சாண்ட்ரா கிட்ட பேசி அவங்கள உள்ள வந்து படுக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இந்த 2 பேருமே இப்ப பேசுறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா பொறுத்தவரை உறுதியா சொல்றாங்க, அதாவது இந்த பிரச்சனை நான் இப்ப பேசல, போன வாரத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், அவங்களுக்கு தூக்கம் வரலாம் அப்படின்னா ஃபன் பண்றதுக்கு இடமா இல்ல, எவ்வளவோ இடம் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல வந்து காட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? இப்ப டைம் என்ன இருக்கும், 2 மணியாவது இருக்கும், இந்த நேரம் யாராவது கத்துவாங்களா? மத்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றேன்ல, மறுபடியும் இவங்க வாண்டடா தானே பண்றாங்க, இதனாலேயே நான் வெளியே தான் படுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கமருதீனை பொறுத்தவரை எவ்வளவோ சமாதானம் பண்ணி பாக்குறாரு. ஒரு கட்டத்துல கமருதீன் பெட்ரூம்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறமா பாரு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை இல்லப்பா இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு உள்ள வந்து படுக்கிறதுக்கே விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்கும்போது பார்வை பொறுத்தவரை பார்வையுமே கன்வின்ஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஆதிரை சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது இது ஒன்னும் ஸ்கூல் கிடையாது, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க கத்தாமலாம் இருக்க மாட்டோம், நாங்க அப்படிதான் கத்துவோம் அப்படிங்கறத என்கிட்ட திமுறா ஆதிரை சொன்னா, இதெல்லாம் வச்சு போகும்போது இவங்க வாண்டாட தான் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பாரு கிட்ட பதிவு பண்றாங்க. உடனே பார்வை பொறுத்தவரை அவ அவ்வளவு திமுறா சொல்லிட்டாளா, நீ உன்னோட கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போய் படுக்க போயிடுறாங்க. பார்வை பொறுத்தவரை நம்ம தான் கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்கோம், சாண்ட்ரா தானே பிரச்சனை பண்றா பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போய் படுக்க போயிடுறாங்க. சாண்ட்ராவை பொறுத்தவரை விடிய விடிய கார்டன் ஏரியால தான் படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையிலுமே சபரி, அரோரா இந்த 2 பேருமே சாண்ட்ரா கிட்ட போய் பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை பேச வேண்டாம்ப்பா, மன்னிப்பும் வேண்டாம், அந்த பிரச்சனையை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அரோரா, சபரி இந்த 2 பேருமே எங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நேத்து ராத்திரி அவங்க கூட உட்கார்ந்துருக்க வேண்டியதானே, நீங்க உள்ள வந்து படுக்கலாம்னா நாங்களும் வெளியே தான் உட்கார்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கலாமே. கோவப்படுறேன்னா கோவப்பட்டு
போட்டுட்டு போ, நாங்க போய் தூங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில வந்து நல்லாவே டிராமா போடுறாங்க. இவனுக்கு டிராமா போடுறதுக்கு என்ன சொல்லி அங்க கொடுக்கணும்? இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஒரே வார்த்தை தான், வேற ஒண்ணும் இல்ல, இது முதலே தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க தெரிஞ்சுதான் இந்த தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பொறுத்தவரை இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல அப்படிமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இத பத்தின விவாதங்கள் நிறையவே நடக்குது. இன்னைக்கு இறங்கின 2 ப்ரோமோலையுமே சாண்ட்ரா மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே சாண்ட்ராவோட பேரை சொல்லி கதறி இருக்குது அப்படியே சொல்லலாம். ஆமாங்க, கானா வினோத், கனி இந்த 2 பேருமே சாண்ட்ரா கிட்ட வந்து பேசுறதுக்கு வராங்க. அதாவது கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, கனியை பொறுத்தவரை அடச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு வர்றாங்க. அந்த இடத்துலயும் சாண்ட்ரா வந்து அதெல்லாம் பேச வேண்டாம்ப்பா, அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா கனியை பொறுத்தவரை சாண்ட்ரா கிட்ட தனியா வந்து பேசுறாங்க. உங்களுக்கும் எனக்கு என்ன மனக்கசப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல, இப்போ நம்ம அதை பத்தி பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனியக்காவை பொறுத்தவரை விக்ரம் கிட்ட போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா நீங்க அடைச்சி கரும இவங்க எல்லாம் மனுஷங்களான்னு சொன்னதுக்கு அழுதுக்கு டிராமா பண்றா அப்படிமே சொன்னீங்க, இந்த இடத்துல நீங்க பேச போறீங்க, சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. இதுக்கு எதுக்காக நீங்க உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? என்னக்கா உங்களுக்கு வந்தா ரத்தம், சாண்ட்ராவுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா தானங்க, அடைச்சி இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்களான்னு சொல்றது தப்பான வார்த்தையா, இல்லனா ஒரு ஆள் பேச வராங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது கெட்ட வார்த்தையா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இன்னைக்கான 2வது ப்ரோமோ. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தவரை வினோத், எஃப்ஜே, கமருதீன் இந்த 3 பேருமே உட்கார்ந்து சாண்ட்ராவை பத்தி தான் பேசி புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது எஃப்ஜே பொறுத்தவரை பிரஜின் போனதுனால தான் இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோடியா வரும்போது யாராவது ஒரு ஆள் வெளியே போவாங்க அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரிஞ்சுதானே வந்திருப்பாங்க, எதுக்காக இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை அவங்க கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குப்பா, மாத்தி மாத்தி பேசுறாங்க. கனி பிரச்சனையை பத்தி பேச போகும்போது கூட நீங்க இந்த டோன்ல பேசல அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் அவரோட ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வினோத் ஆதங்கத்தை பேசும்போது நமக்கு ஒண்ணுதான் சொல்லணுங்க, உண்மையாவே அந்த டோன்ல வினோத் அந்த இடத்துல பேசவே இல்லை. வினோத்தை பொறுத்தவரை அந்த இடத்துல கொஞ்சம் ரூடா தான் பேசினாரு. ஆனா இந்த இடத்துல அப்படியே மாத்தி பேசுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது வினோத் வந்து ரொம்பவே வெகுளி இல்லைன்னா சொல்றதுக்கு இல்ல, அவரை பொறுத்தவரை பல இடங்களில் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி அவரோட முகபாவனையா இருக்கட்டும் இல்லைன்னா வார்த்தைகளா இருக்கட்டும் விட்டுட்டு கேமரா பார்த்துருச்சு வேணா கேமரால பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா மேல பழிய போட்டுட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா வினோத் மாட்டுவாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல. அதே மாதிரி சபரி, ஆதிரை, அரோரா இவங்களுக்கும் ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படினே சொல்லலாம். என்னமா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க ஃபன் பண்ணுவீங்களா, மத்தவங்களுக்கும் பிரைவேசின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவங்களையும் ரோஸ்ட் பண்ணுவாரு. இருந்தாலும் இந்த இடத்துல இதெல்லாம் கேட்டு இருக்கிற கமருதீன் வந்து ஆமாப்பா சாண்ட்ரா வந்து சுத்த விடுறாங்க, நம்ம வாயை புடுங்கி வார்த்தையில வச்சு சண்டை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமருதீனே சாண்ட்ராவை பார்த்து பயப்படுறாரு. அதுக்கப்புறமா பேசுற வினோத்தை பொறுத்தவரை ஆமாப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது மாத்தி மாத்தி பேசுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்றாரு. அந்த இடத்துக்கு பாரு வராங்க. நீங்க எதுக்குப்பா வாண்டடா போய் சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி பாரு பேசுறாங்க. உடனே இது எல்லாத்துக்குமே காரணம் அமித் தான் அதிகப்படியான நேரம் வந்து சாண்ட்ரா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வே சொல்றாங்க. உடனே வினோத் வந்து பாரு நீ மட்டும் கம்மியா பாரு, நீ தான் சாண்ட்ரா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு சரியான பதிலடியை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பாருவும் சாண்ட்ரா கிட்ட பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த சைடு வந்ததுக்கு அப்புறமா நான் அப்படி எதுவுமே பேசலையே, சாண்ட்ரா எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. இதை இந்த இடத்துல வினோத் வந்து டைரக்டாவே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால ஒட்டு மொத்த அன்பு கேங்கும் ஒன்னா உட்கார்ந்து இருக்குது. அந்த இடத்துலயும் சாண்ட்ரா பத்தி பேசிதான் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை கேம் எதுவும் பெருசா ஆடல அப்படின்னாலுமே அவங்களோட ரியாக்ஷன்ல ஒட்டுமொத்த வீடையும் இரிட்டேட் பண்ணி செம காண்டேத்தி விட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது சில இடங்கள்ல பார்க்கும்போது அழகா இருக்குது அப்படின்னே சொல்லுவேங்க. என்னப்பா அந்த பொண்ணை பொறுத்தவரை இவ்வளவு இரிட்டேட் பண்றாங்க, எல்லாருமே அதனால பாதிக்கப்படுறாங்க, உனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாப்பா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அன்பு கேங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கேங்ல யாரெல்லாம் சேரலையோ அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இவங்க இந்த 70 நாள் ஒரு கேம் ஆடினாங்கல்ல, அந்த 70 நாள் கேமையும் இந்த ஒரு நாள்ல சாண்ட்ரா முடிச்சு விட்டாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. என்ன பொறுத்தவரை நேத்து ராத்திரி சாண்ட்ரா பண்ணதுல எந்த தவறுமே கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கார்டன் ஏரியால எவ்வளவு இடம் இருக்குது, அங்க வந்து பண்ணலாம். தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்றது தப்பு அப்படிங்கறத என்னோட கருத்தும். அதே மாதிரியே என்னதான் கனியோட மூஞ்ச பார்த்து சாண்ட்ரா பேசாம இருந்தாலும் கனியை பொறுத்தவரை அடைச்சி இவங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொன்னது தப்பே இல்லைன்னு சொல்றாங்கன்னா பேசுறதுக்காக வந்த கனி கிட்ட நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாண்ட்ரா சொன்னதுலயும் எந்த தப்புமே இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை சாண்ட்ரா ஒரு ஆளா நின்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே கதற விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பைத்தியம் பிடிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.